முறை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், முடிவோடு இருக்கின்றார்கள். இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு மண்ணோடு வீழ்த்த வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவான முடிவோடு இருக்கின்றார்கள். அதிலும் மிக முக்கியமாக கரூர் மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கிறார். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது? நாங்க ஐயா ஒரு கல்லை குடித்த ஒரு குரங்கு நல்ல பனைமரத்து கல், ஒரு பனைமரத்து கல், செம்பன் பனைமரத்தினுடைய கல்ல, நல்ல ஒரு பான கல்ல ஒரு குரங்கு குடிச்சிருச்சுங்க ஐயா. அந்த குடிச்ச குரங்கு ஒரு பான கல்லினுடைய சூடே பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தேள் வந்து அந்த குரங்க கடிக்குது. ஆல்ரெடி கல்ல குடிச்ச குரங்க ஒரு தேள் வந்து கடித்தால் அந்த குரங்கு எப்படி நடந்து கொள்ளுமோ அதுபோன்றுதான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கல்லை குடித்து தேலை கொட்டிய ஒரு குரங்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. அவ்வளவு நிலை தடுமாறி இருக்கு. என்னுடைய பேச்சில் இரண்டு பாகம் இருக்குதுங்க ஐயா. முதல் பகுதி, ஒரு விவசாயினுடைய மகனாக, இந்த மண்ணினுடைய மைந்தனாக, உங்களுடைய செல்ல பிள்ளையாக, எப்பொழுதும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி வளர்ந்த ஒரு சமுதாயத்தில் பேசக்கூடிய மனிதனுடைய பேச்சாக என்னுடைய முதல் பகுதி இருக்கும். என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பகுதி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குறிகள், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒரு தற்குறியாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவருடைய பாணியில அதே மாதிரி திமுக ஸ்டைல பேச போறேன். இதுவரைக்கும் எந்த மேடையில அதுபோல் நான் பேசியதில்லை. இன்று கரூர் மேடையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்களுடைய பாணியில் எப்படி பேசினா அவர்களுக்கு புரியும் என்பதில் என்னுடைய இரண்டாவது பாதையினுடைய என்னுடைய பேச்சு இருக்குங்க ஐயா. அதனால பெண்கள் யாரும் என்னை தவறாக நினைக்க கூடாது. அரசியல் காலகட்டத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். முல்லை சில இடத்துல முள்ளாலதான் எடுக்கணும். ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு விளையாண்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது, நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில மேல வந்துடக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம், ஒரு குள்ளநெறி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க ஐயா. 60 ஆண்டு காலமாக தெல்ல தெளிவா இருக்கிறார். ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும், இன்னொரு கூட்டம் ஆள்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். போஸ்ட் ஒட்டணும், கோந்து எடுத்துட்டு போகணும், அவர்களுக்கு விடிய விடிய